தவக்காலத்தின் 5ஆம் வாரம். அடுத்த வாரம் நாம் திருப்பாடல்களின் வாரத்தை சிறப்பிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு தருகின்ற வாசகங்கள் ஆண்டவரின் மேல் நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான். 400 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்தவர் தான் கிரேக்க தத்துவஞானி சாக்ரடீஸ். இவர் என்ன செய்தார், என்ன சொன்னார் என்றால், நீங்கள் எதையுமே நம்பிவிடாதீர்கள். நீங்கள் பார்ப்பதால் எதையுமே நம்பிடாதீங்க. ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுனால நீங்க எதையுமே நம்பி விடாதீர்கள். அனைத்தையும் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், கேள்வி கேளுங்கள் என்று இளைஞர்கள் மத்தியிலே அவர் ஒரு உத்வேகத்தை எழுப்புகின்றார். இதனை முற்றிலும் பிடிக்காத ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள், சாக்ரடீஸ்க்கு ஹெம்லாக் என்கின்ற விஷம் அவருக்கு கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவரே, அந்த விஷத்தை அவர் அருந்துவதற்கு முன்பு அவருடைய நண்பரான கிரீட்டோ சாக்ரடீஸ் கிட்ட கேட்கிறாரு, சாக்ரடீஸ், நீ இறந்தும் உயிர் வாழ்வாயா என்று கேட்கின்றார். இந்த விஷத்தை குடித்த பிறகும் உன்னால் உயிர் வாழ முடியுமா என்று கேட்கின்ற பொழுது சாக்ரடீஸ் சொல்றாரு, எனக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியவில்லை என்று சொல்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாக்ரடீஸுக்கு விஷத்தை குடித்த பிறகு உயிர் வாழ்வேனா இல்லையா என்று அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இறந்தாலும் உயிர் வாழ்வார்கள், அவர்களுக்கு சாவு இராது, நிலை வாழ்வு உண்டு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நாம் வாசிக்கிட்ட முதலாவது வாசகத்திலே பார்க்கின்றோம், இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசிக்கிட்ட வாசகங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இல்லாமல் போவதாக என்கின்ற அந்த விடுதலை பயண நூல் 2வது அதிகாரம் அந்த 20-21 வசனங்களை மையமாக கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகின்றார்கள் எகிப்திலே இஸ்ரேல் மக்கள். அவர்கள் அப்படி வருகின்ற பொழுது வடக்கு மட்டும் தெற்கு இடங்களில் இருக்கின்ற மக்கள் அசிரியர்கள் மற்றும் யூதர்கள், இவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கின்றார்கள், வாழுகின்றார்கள். எனவே அப்பொழுது இந்த அடிமைத்தனத்தை, பாபிலேனிய அடிமைத்தனத்தில் இருக்கின்ற அந்த உணர்வை உணர்கின்ற ஒரு நபராகிய இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக கடவுள் அவர்களுக்கு உரைப்பது, நீங்கள் அடிமை இல்லை, நீங்கள் இறந்த கல்லறைக்கு சமமானவர்கள் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமே ஒண்ணுமே இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலே நடமாடும் ஜடமாக தான் நாங்கள் இருப்போம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு நான் புதிய வாழ்க்கை தருவேன், என்னுடைய ஆவியை உங்கள் மத்தியிலே நான் கொடுப்பேன் என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக அந்த மக்களுக்கு கடவுள் ஒரு எழுச்சி, விழிப்புணர்வு, நம்பிக்கை தரும் உற்சாக உரையை அவர் தருவதை தான் நாம் இன்றைய முதலாவது வாசகமாக பார்க்கின்றோம். அன்பாண்டவரே, எங்கு அக்கறை இருக்கின்றதோ அங்கு கண்டிப்பாக அன்பும் இருக்கும். அன்பும் அரவணைப்பும் இருக்கின்ற இடத்தில்தான் அக்கறை இருக்கும் என்பதை தான் இன்றைய முதலாவது வாசகத்தின் வழியாக பதிலுரை பாடலிலே நாம் பார்க்கின்றோம். பதிலுரை பல்லவியாக ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது என்பதை மக்கள் நம்புகின்றார்கள். அதனால்தான் அந்த மக்கள் பாலைநிலத்திலே வருகின்ற பொழுது கூட கடவுளிடத்திலே அவர்கள் நிலையான, அசைக்க முடியாத நம்பிக்கையை கொள்கின்றனர். 2வது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் இவ்வாறு சொல்கிறார், ஊனியல்களுக்கு ஏற்ப நீங்கள் வாழாதீர்கள், ஆவிக்குரிய மக்களாக வாழுங்கள். 10ஓடு 1, 11, அதோடு 1, நானும் இன்னொன்று என்று வாழாதீர்கள். எவ்வாறு கடல் அலை ஒன்றின் மேல் ஒன்று
அலை அடித்து கொண்டு வருகின்றதோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை என்கின்ற துன்பத்திலே வருகின்ற அலைகளை நீங்கள் எதிர்நீச்சலிட்டு செல்லுங்கள். அதற்கு நீங்கள் ஆவிக்குரிய மக்களாக வாழ வேண்டும். ஊனியல்புக்கு ஏற்ற மக்களாக வாழக்கூடாது. இந்த உலகத்தை சார்ந்த மக்களாக வாழாதீர்கள் என்பதை இந்த 2வது வாசகத்திலே அவர் சொல்லுகின்றார். இயேசு உயிர் தெழுந்து விட்டார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்பதை திருத்துதர் பவுல் கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கேட்ட நற்செய்தி வாசகம் லாசரை இயேசு உயிர் தெழ வைக்கின்றார். இயேசு லாசரை மட்டும்தான் உயிர் தெழ வைத்தாரா? இல்லை. கைம்பெண் மகனையும் யாயிரின் மகனையும் அவர் உயிர் பெற்றெழ வைத்தார். நாம் அனைவரும் அறிந்தது. இந்த கைம்பெண் மகனுக்கும் யாயிரின் மகனுக்கும் லாசரையும் உயிர் தெழ வைத்ததற்கு வித்தியாசம் உண்டு. யாயிரின் மகன், கைம்பெண் மகன், இவர்களை இயேசு ஒரே நாளிலேயே உயிர் தெழ வைக்கின்றார். அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அன்றைய நாளிலே இயேசு அவர்களை உயிர் தெழ வைக்கின்றார். ஆனால் லாசரை இயேசு உயிர் தெழ வைப்பது அவர் இறந்து 4வது நாளில்தான் இயேசு உயிர் தெழ வைக்கின்றார். இதன் வழியாக இயேசு என்ன சொல்கின்றார் என்றால், ஆணித்தரமாக நானே உயிர் தெழுதலும் உயிரும், என்னில் நம்பிக்கை கொள்பவர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று சொல்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு என்றுமே சாக மாட்டார்கள், அவர்கள் வாழ்வார்கள் என்று இயேசு சொல்வது நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியும் என்பதை இயேசு சொல்கின்றார். எவ்வாறு லாசர் கட்டுகள் கட்டி முகங்களும் அவருடைய உடலும் கட்டப்பட்டிருந்ததோ, நாமும் பல நேரங்களிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பாவங்களாலும் நம்முடைய நம்பிக்கை என்கின்ற வாழ்க்கை கட்டப்பட்டு தான் இருக்கின்றது. நம்முடைய கைகளும் கால்களும் நம்முடைய முகங்களும் என்று முழுவதுமாக அவை கட்டப்பட்டிருப்பதை நாம் நன்கறிவோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட பாவி, நான் எந்த ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று. எனவே இயேசு என்ற நாளிலே சொல்வது, நீ என்னில் முழுமையாக நம்பிக்கை கொள், அப்பொழுது உன்னுடைய பாவங்கள் என்கின்ற அந்த சாப கட்டுக்கள் உன்னை விட்டு வெளியேறும் என்று சொல்கின்றார். அதுதான் மார்த்தா சொல்வதை பார்க்கின்றோம். மார்த்தா சொல்றாங்க இயேசுவிடத்தில், ஆண்டவரே இறந்து 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் அடிக்கும். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நீ என்னில் நம்பிக்கை கொள்கிறாயா? நானே உயிரும் உயிர் தெழுதலும், என்னில் நம்பிக்கை கொள்பவர் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்து தொடக்கத்தில் முதல் இன்றைய நாள் வரை நாம் ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கங்களை, என்னில் இருக்கின்ற அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை நான் விட்டுவிட வேண்டும் என்று நாம் சிந்தித்து அதற்காக ஜெபித்து நாம் இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருப்போம். இயேசு இன்றைய நாளில் நமக்கு சொல்வது, இதோ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த தீய பழக்க வழக்கங்களை, அந்த கல்லறையிலிருந்து, அந்த பாவம் என்கின்ற கல்லறையிலிருந்து நான் உன்னை உயிர்த்தெழ வைப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மக்களாக வாழ வேண்டும். சாக்ரட்டிஸ் எப்படி இறந்தும் வாழ்வேனா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாரோ, ஆனால் நாம் அப்படி சொல்லிவிட முடியாது. என்னில் உயிர் வாழும் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார். எனவே நான் உயிர் தெழுந்த மக்களாக வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு நாம் வருகின்ற இந்த திருப்பாடுகளின் ஞாயிறிலும் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவிலையும் நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாட நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.